ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில் போடாதீங்க. இது சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம அவசரத்துக்கு பூண்டை வந்து தரையில் வச்சு நசுக்கும்பொழுது அந்த பூண்டு வந்து செதறி கீழே போய்கிட்டே இருக்கும், அங்கங்கே விழுந்துடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் போதும். ஸோ குட்டி உரல் இருக்கிறவங்க அதில் வச்சு இடிச்சிக்கலாம். அப்படி உரல் இல்லாதவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே செதறி போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக இடிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பூண்டாக இருந்தாலும் சரி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் எதுவாக இருந்தாலும் அழகாக வந்து டக்குன்னு நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி பாட்டிலை கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இடித்து எடுத்துட்டேன். ஸோ நார்மலாக நம்ம தரையில் வச்சு நசுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு உள்ளே வச்சு நம்ம இடிக்கும் பொழுது அந்த பூண்டு வந்து ரொம்ப தூரத்துக்கு செதறி போகாமல் அந்த கண்டெய்னருக்குள்ளவே உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இடித்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. கேசவன் பெருமாள் கிரிஜா, கார்த்திகேயன், செந்தில், அக்ஷு, ஆரோக்கியா, பிரீத்தி சதீஷ், நந்தினி, கனகவல்லி, சோலை ஆனந்த், வினிதா மேரி, ஆறு, தனா கதிர், அன்னபூரணி, ரேவதி, முனிராஜா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.